அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்லையும் கூட சில தேவனோட காரியங்களை நம்ம சில நிமிடம் உங்களுக்காக தெரியப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாட்களில் பாருங்கள், உலக முதலாளிகள் இருக்கிறாங்க, தொழில் ஸ்தாபனங்கள், விவசாயிகள், பல வகையான முதலாளிகள் இருக்காங்க, பல வகையான தொழிலாளர் இருக்காங்க. ஆனால் அவர்கள் நம்ம காலையிலேருந்து 9லேருந்து 5 மணி வரைக்கும் வேலை செய்யும்போது நல்ல சம்பளத்தை கரெக்டாக கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் அப்படி பார்க்கும்போது அதிலே நல்லா காசெல்லாம் கொடுக்குறாங்க, நம்ம சந்தோஷப்படுத்துகிறாங்க, மகிழ்ச்சிப்படுறாங்க. எத்தனை பாடுகள் வேதனை இருந்தாலும் அந்த கம்பெனியில் போய் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உண்மையாக வேலை செய்கிறோம். அதுக்கு தக்க முதலாளிகள் யார் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு அறிந்து புரிந்து அவர்களுக்கு தக்க ஊதியங்களை ஆண்டவர் கொடுக்க செய்தது போல் அந்த முதலாளிகள் கொடுக்குறாங்க. நம்ம எப்படி வேலை பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த பலன். பகுதி நேரம் வேலை பார்த்தாலும் அதுக்கு ஒரு முழு நேரம் வேலை பார்த்தாலும் அதுக்குள்ள கூலி, அது மாதிரி 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் எந்த வேலை பார்த்தாலும் அதுக்கு தகுந்த கூலியை கண்டிப்பாக உலக மனிதனை கொடுத்து ஆசிரியர். அதே போல் தான் அந்த நாட்கள்லையும் கர்த்தர் சொல்லுகிற ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதோ வருகிறேன், சீக்கிரமாக வருகிறேன், அவனுக்கு கிரிக்கத்தக்க பலன் என்னோட வருதுங்கிறார். என்ன அர்த்தம்னா, அவர் சீக்கிரம் வரப்போகிறாரா. அந்த உலக முதலாளி ஒவ்வொரு வார்டுகள்லேயும் ஒவ்வொரு தாலுக்கா பஞ்சாயத்து ஒரு தேசம் பட்டணங்களில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உள்ள முதலாளிகள் அந்தந்த குறிப்பிட்ட மனிதர்களுக்கு நன்மை செய்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி வேலை செய்கிறாங்களோ அதுக்கு தக்க பலனை எல்லாம் கொடுத்து ஆசிரியக்கிறாங்க. அப்போ உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் அவர் மனிதன் எப்படி வாழ்கிறான், எப்படி நான் கொடுத்த பதவியை நான் கொடுத்த பொறுப்பை செய்கிறான்னு சொல்லி அங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதுக்கும் அவர் தான் முதலாளி. அவர் பரலோகத்திலிருந்து வீட்டி பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த தேவன் தான் சொல்லுகிறார், இதோ வருகிறேன், அவனுக்கு கிரியைக்கத்தக்க பலனை நான் என்னோட அவனுக்குள்ள கிரியை வரப்போகுது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் அவர் நம்மளை படைத்தாரோ, எந்த அளவுக்கு உண்மையாக வேலை செஞ்சுருக்கோம், பொய்யாக வேலை செஞ்சுருக்கோம், உண்மையாக வேலை செஞ்சுருக்கோமா, இந்த உலக அதிகாரிக்கு நம்ம எவ்வளோ பயந்து நடக்கிறோம், பரலோக தேவனுக்கு பயந்து நடந்து அவர் கொடுத்த பொறுப்பு, குடும்பங்கள், தொழில்கள், ஸ்தாபனங்கள், தேசங்களில் உண்மையாக வேலை செய்கிறோமா, அவருக்காக பாடுபடுறோமா அப்படிங்கிறத நோக்கி பார்த்து அதுக்கு தக்க பலனை கொடுக்க அவர் வந்து கொண்டு இருக்கிறார். ஆமாம், அவருக்குள்ள வேலை என்னன்னு கேட்டால் பரிசுத்தமாக இருக்கணும். ஆவியில் பரிசுத்தம், ஆத்மாவில் பரிசுத்தம், சரீரத்தில் பரிசுத்தமாக இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட கணவன், மனைவி, பிள்ளைகள், அதிகாரிகள், பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாவற்றிலையும் நம்ம உண்மையாக இருக்கிறோமான்னு அறிந்து உண்மையும் உத்தமும் உள்ள வேலைக்காரனே அப்படின்னு சொல்லி அழைக்கத்தக்க கொஞ்சத்தில் உண்மையில் ஒன்று அநேகத்தில் ஆசீர்வதிக்கணும்னு சொன்ன தேவன் இந்த நாட்களில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன பொறுப்பாக இருந்தாலும் கடவுளுக்கு பயந்து உண்மையை உத்தமம் செய்யும் பொழுது நம்மளுக்கு மாத்திரம் இல்லை, ஒரு மனிதன் உண்மையத்தை வாழ செய்யும் பொழுது அவனோட சந்ததி பூரா தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதுபோல தான் நீங்களும் நானும் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உண்மையை உத்தமம் செய்யும் பொழுது அவன் அநேகத்தில் நம்மளை ஆசிரிக்க போகிறார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாலும் அநேகத்தில் ஆசிரிக்க போகிறார். இந்த உலக மனிதர்கள், உலக அதிகாரிகள் நம்மளுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நம்மளுக்கும் நம்ம சந்ததிக்கும் பரலோகத்தை தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். எந்தெந்த அளவுக்கு உண்மை உத்தமாக வேலை செய்கிறோமோ அதுக்காக ஏன் அவர் வந்து கேட்கணும்னா, நம்மளுக்கு விவசாயத்துக்கு தகுந்த பூமியை கொடுத்துருக்கிறார், விவசாயத்துக்கு தகுந்த மழையை கொடுத்துருக்கிறார், விவசாயத்துக்கு தகுந்த வெயிலை கொடுத்துருக்கிறார், அதுக்குள்ள உபகரணங்களை முளைக்க வைக்கிறார், எல்லாம் செய்து தானியங்களை அழுத்து களஞ்சியத்தில் சேர்க்க உதவி செய்திருக்கார். அப்போ அந்த தேவன் சொன்ன காரியங்கள் நம்ம உண்மையுத்தமாக செய்யணும். அது மாத்திரம் இல்லை, இவ்வளோ காரியங்களை செய்கிற தேவனை மனிதனை படைத்ததுனால அவன் மண்ணை நோக்கியே போய்கிட்டு இருக்கான். நம்மளை உண்டாக்கின தெய்வம் யாருங்கிற அறியாதபடி மாம்சமும் மனசும் விரும்பினபடி போய் வீணான அழிவில் வேதனையில் சிக்கிக்கொள்கிறான். அந்த சூழலுக்கு போகாதபடி ஆண்டவரை சீக்கிரம் வரப்போகிறார். அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையுத்தமாக இருப்போம். மனிதன் பார்க்குறான் பார்க்கலாம், மனிதன் செய்யலை, அது தேவையில்லை. நம்மளை படைத்த தேவன் நம்மளை ஆசிரிப்பார், நம்ம சந்ததி ஆசிரிப்பார். நோக்கத்தோடு நம்ம கொடுத்தப்பட்ட பொறுப்பில் செய்யும் பொழுது அவர் இன்மைக்கு மாத்திரம் இல்லை, உலகத்துக்கு மாத்திரம் இல்லை, பரலோகத்துக்கும் நம்மளை ஆசீர்வித்து குட்டி சேர்க்க அவர் போதுமானவராக இருக்கார். பிரியமான சாதனை கேட்குற சகோதரனே, சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். வருகைக்கு நீங்கள் நானும் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையுத்தமாக இருந்து அவரோட வருகையை எதிர்நோக்கி போக நம்ம செயல்கள், நினைவுகள், நம்ம குடும்பங்கள், சபையார், உலக மக்கள் எல்லாரும் ஆயத்தப்படுவோம். ராஜாக்கள், பிரபுக்கள் எல்லாம் ஆயத்தப்படுவோம். அவர் பெரிய காரியங்களை செய்வார். இரக்கமுள்ள தகப்பனே, சத்தத்தை கேட்குற ஒவ்வொருத்தரையும் இந்த வார்த்தைப்படி ஆசீர்வித்து மென்மேலும் உயர்த்த முடியாத ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துக்கு